வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான டிவிகேவின் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை நடிகர் விஜய் திருச்சிராப்பள்ளியில் தொடங்கினார். உங்க விஜய் நான் வரேன் என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய விஜய் ஆளும் திமுகவின் ஊழல் மற்றும் ஆட்சி தோல்விகளை கடுமையாக விமர்சித்தார். திருச்சியில் துவங்கிய இந்த பிரச்சார பயணம் அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளுக்கும் செல்ல உள்ளது. மதுரை மற்றும் பெங்களூரு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. தற்போது 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் இந்த ரயில் இனி 16 பெட்டிகளுடன் இயங்கும். இதன் மூலம் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவில் உள்ள ரோலா பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த அதுல்யா சேகர் என்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது மரணம் தற்கொலை என போலீசார் கூறிய நிலையில் குடும்பத்தினர் அது உள்நாட்டு வன்முறை மற்றும் வரதட்சணை கொடுமையால் ஏற்பட்ட கொலை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் கேரள கிரைம் பிரான்ச் போலீசார் அதுல்யாவின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தற்போது ஜெமினி AI உருவாக்கி தரும் நானோ பனானா வகை புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன. ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் டூல் மென்பொருளை பயன்படுத்தி நொடிகளில் இந்த புகைப்படங்களை உருவாக்கலாம். இணையவாசிகள் பலரும் தங்களுக்கு விருப்பமான படங்களை நானோ பனானா படங்களாக மாற்றி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் காத்மண்டுவில் நடந்த போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு தீ வைத்தனர். பிரதமர் KB சர்மா ஒலி பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து பல்வேறு நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறை கைதிகள் 7000 பேர் தப்பிச் சென்றனர். ரஷ்யா புற்றுநோய்க்கு எதிரான ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட mRNA தடுப்பூசியை உருவாக்கி வருவதாக அறிவித்துள்ளது. என்டெரோமிக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி ஆரம்பகட்ட சோதனைகளில் 100% செயல்திறனை காட்டியுள்ளது. இது புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அழிக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகிறது. இந்த தடுப்பூசியை முறையான ஒப்புதலுக்கு பிறகு நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்க ரஷ்ய அரசு முடிவு செய்துள்ளது. ஆப்பிரிக்கா நாடான காங்கோ குடியரசின் வடக்கு கிவு மாகாணத்தில் IS பயங்கரவாத அமைப்பின் கிளையான ADF நடத்திய தாக்குதலில் 89 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை கின்ஷாசா நகரில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியின் போது இந்த தாக்குதல் நடைபெற்றது. இந்த திடீர் தாக்குதலில் பலர் படுகாயமடைந்ததால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டல்லாஸ் நகரில் இந்திய அமெரிக்க ஹோட்டல் மேலாளர் சந்திரா நாகமல்லையா தனது ஊழியரால் கொலை செய்யப்பட்டார். உடைந்த வாஷிங் மிஷின் குறித்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது மொழித்தடையால் கோபமடைந்த ஊழியர் நாகமல்லையாவை மச்சேட் கொண்டு தாக்கி கொடூரமாக கொலை செய்தார். இந்த கொலை இந்திய சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தூதரகம் இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் குடும்பத்திற்கு உதவிகள் செய்வதாக உறுதியளித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் இந்த வாரம் நிகழ்ந்த இருவேறு படகு விபத்துகளில் 193 பேர் உயிரிழந்துள்ளனர். புதன்கிழமை ஏற்பட்ட படகு விபத்தில் பெரும்பாலானோர் மாணவர்கள் உட்பட 86 பேர் உயிரிழந்தனர். வியாழக்கிழமை மற்றொரு படகு தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் பலர் நீரில் மூழ்கினர். படகு பயணங்களில் பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்படாததாலும் அதிக எடை ஏற்றப்படுவதாலும் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள ஹூண்டாய் ஆலை ஒன்றில் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். விசா விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக பணிபுரிந்ததாக தென்கொரியர்கள் உட்பட 475 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஒரே இடத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய சோதனையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரிய அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. நன்றி. வீரஜ் பிரைம் டிவியுடன் இணைந்திருங்கள்.